முதலமைச்சருடைய மருமகன் ஒரு ஐடென்டி எடுத்துட்டா யார்? ஒரு ஜீரோ. அவரு நம்மளுடைய அண்ணன் தலித் சகோதரருடைய உரிமையா இருக்கக்கூடிய திருமா அண்ணனை கூப்பிட்டு பேசுற அளவுக்கு யாரு? நீங்களா யாருங்க? சபரிஷ் நீங்களா யாரு? நீங்களா அரசியல் உங்களுக்கு தெரியுமா? இல்ல அரசியல் அறிவு இருக்கா? தலித் சகோதரர் எதிராக பேசுறது சபரிஷ் யாரு? நான் கேட்கிறேன், திருப்பி கேட்கிறேன். நான் ஒரே நிமிஷம் நான் பேசி முடிச்சிடுறேன். அப்ப மொத்த குடும்பமும் பேசி அவர் இன்னைக்கு தன்னுடைய மாநில அரசியல் இருந்து விலகிறாருன்னா அந்த உணர்வு, நான் திருப்பியும் சொல்றேன், 5 வருஷமா தலித் சகோதரருக்கு இந்த அரசு எதுவும் செய்யல. கோயிலுக்குள்ள போக முடியல, கொடியேற்ற முடியல, எதுவும் செய்ய சொல்ல. நாங்க அரசியல் பண்ணவே இல்லை. ஏன் ஒவ்வொரு தலைவரையும் ஜனநாயகம் இல்லாம அமுக்குறீங்கிற மட்டும்தான் கேட்கிறோம். 26 கட்சி கூட்டணி சேர்ந்து டெல்லி பிஜேபி எதுக்குறது பெரிய விஷயம் இல்லைங்க. தனியால் ஒரு கட்சி, புது கட்சி, நாங்க நின்னு 234 கேண்டிடேட் போட்டு மக்கள்கிட்ட போற பாருங்க. இதுதான் இந்த வலிமை தான் எங்ககிட்ட இருக்கு. மக்கள் எங்கெங்கெல்லாம் போறாங்களோ நம்பி பாருங்க. நீங்களே தெருவில் போய் விசாரிச்சு பாருங்க. 100 பேர்ல 70 பேர் டிவிகேன்னு சொல்லுவாங்க. அது நடக்கும், வெற்றி பெறுவோம்.